இப்போ நம்ம ரிவர்ஸ் கியர் வீடியோ பற்றி போட்டிருக்கோம். ரிவர்ஸ் கியர் வீடியோவில் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த முதல்ல வந்து நீங்கள் 5 நாள் ஸ்டீரிங் ஆக்சிடென்ட் மட்டும் பண்ணீங்க. அது உங்கள் பொறுமையை சொல்லிக்கும். 20 கிலோமீட்டர் மேலே தாண்டக்கூடாதுன்னு சொன்னோம். ஸ்டீரிங் கையில் வரணும், மாஸ்டர் வரக்கூடாதுன்னு சொன்னோம். பக்கத்தில் டீமில் வரணும். அது வந்து உங்கள் பொறுமையை சொல்லிச்சு. அடுத்து கியர் மாற்றி ஓட்டினீங்க. ஒழுங்காக கியர் மாற்றி ஓட்டிங்களா, அந்த ஸ்பீடுக்கு ஓட்டிங்களா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணீங்களா, அது உங்கள் திறமையை சொல்லிச்சு. ரிவர்ஸ் கியர் வந்து உங்கள் அருமையை சொல்லிக்கக்கூடியது. ஆனால் இந்த ரிவர்ஸ் கியர் வீடியோ தெளிவாக பார்த்து உங்கள் அருமையை நிரூபிச்சிருங்க. ஓகேவா? அது பெஸ்ட். சரி விக்னேஷ், இந்த பார்க்கிங் நீ தான் பண்ண. உன்னோட ரைட் சைடில் கார் போகுமா? நல்லா பார்த்துட்டேல? சரி. லெஃப்ட் சைடில் ஒரு அடி கேப் இருக்கணும், அப்படி தானே? லெஃப்ட் சைடு எதை பார்த்து கணக்கு பண்ண? கண்ணாடி. எந்த கண்ணாடி? லெஃப்ட் சைடு மிரர் பார்த்து. சரியா? ஒரு அடி இருக்கா? இருக்கு. சரி. லெஃப்ட் சைடு மிரரில் நம்ம வண்டிக்கும் ரோடு எண்டுக்கும் ஒரு அடி இடைவெளி இருக்கணும் பார்க் பண்ணும்போது. இப்போ நம்ம டிரைவர் பார்த்ததில் ஒரு அடி இடைவெளி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி வண்டி நிப்பாட்டுக்க கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடைவெளி இருக்கிறதுனால வலது பக்கம் நல்ல இடம் கிடச்சிரும். ஒரு கார் வந்தாலும் அது பாட்டுக்கு தாராளமாக போகும். சரி விக்னேஷ், நீங்கள் வண்டியை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க? உருட்டினீங்க. ஆக்சிலேட்டர் ஸ்டீரிங் மட்டும் கொடுத்து வண்டியை உருட்டினீங்க, அப்படி தானே? அப்போ என்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருந்தோம்? 20 கிலோமீட்டர் ஸ்பீடாக தாண்டக்கூடாது. வேறு 3 கண்டிஷன் கொடுத்தோம்ல, என்ன கொடுத்தோம்? ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுக்கணும். அதுதான் 20 கிலோமீட்டர் தாண்டக்கூடாது சொல்லியாச்சுல்ல? 20 கிலோமீட்டர் தாண்டக்கூடாது. அப்புறம் ஸ்டீரிங் 12 வச்சு ரைட் சைடு திருப்பணும். அதே சமயம் லெஃப்ட் சைடில் 3 சுற்று, ரைட் சைடில். அதில் என்ன கண்டிஷன் கொடுத்தோம்? மாஸ்டர் கை ஸ்டீரிங்க்கு வரக்கூடாது. வந்தால் என்ன அர்த்தம்? நீங்கள் தப்பாக பண்ணின்னு அர்த்தம். ரோட்டை போகிறவங்க நம்மளை திரும்பி பார்க்கக்கூடாது சொன்னமா இல்லையா? பின்னா அதை மறந்துட்டியே. ஸ்டார்டிங்கில் அதுதான் முடிச்சு கொடுத்து இல்லையா? அப்போ அதில் வச்சு நீ 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டியை உருட்டினீங்க. அடுத்து கியர் மாற்றி ஓட்டும் போது வண்டி ஓட்டியாச்சு. 60-70 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் நம்ம பைபாஸில் கூட 5th கியர் வரைக்கும் போயிட்டு இருந்தாச்சுல்ல? அது கியர் மாற்றி நீங்கள் ஓட்டினீங்களா இல்லை மாஸ்டர் ஓட்டினாங்களா? நீ தான் ஓட்டினேன். அது நல்லா திருப்தி தானே? சரி. அப்போ வண்டியை ஓட்டியாச்சு. இப்போ தன்னாக்கில் வண்டியை உருளை விட போகிறோம். அதாவது ரிவர்ஸ் கியருக்கு என்னென்னலாம் செய்யணும்னு பார்க்க போகிறோம். சரியா? அதை தான் நம்ம இப்போ இங்கே படிக்க போகிறோம். இன்றைக்கி உன்னோட 9வது கிளாஸு. 9வது கிளாஸில் நம்ம ரிவர்ஸ் ஆரம்பிக்கிறோம், அப்படி தானே? சரியா? முதல்ல 5 கிளாஸு டேனிங் பார்க்குறோம். அடுத்த 3 கிளாஸில் கியர் மாற்றி ஓட்டுறதை பார்க்குறோம். இப்போ 9வது கிளாஸில் ரிவர்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். நீ தான் முதல்ல ரிவர்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். அதனால உங்களுக்கு இந்த விளக்கங்கள். இப்போ ரிவர்ஸ் கியரில் வந்து ஆஸ்லேட்டு கிடையாது. அப்போ வண்டி அது ஏற்கனவே என்ன ஆஸ்லேஷன் இருக்கோ அதில் தான் வண்டியை உருளை விட்டு பார்க்குறதுன்னு சொல்கிறது. வண்டியை ஊரில் விட்டு பார்க்குறது. சரியா? இப்போ இதில் 60% என்ன பிரச்சனை வரும்? ஸ்டீரிங் கண்ட்ரோல். 60% எது வரும்? ஸ்டீரிங் கண்ட்ரோல். 20% கிளட்ச். 60% ஸ்டீரிங் கண்ட்ரோல் வருதா? ஒரு நிமிஷம். 20% கிளட்ச் கிடையாது. 20% என்னன்னா மூவிங் அப்படி சொல்லுவாங்க. மூவிங் பாயிண்டில் வச்சு இல்லை மூவிங் பாயிண்ட்டுக்கு உள்ள 20% என்னது? மூவிங். மூவிங் எதை வச்சு பண்ணுவீங்க? கிளட்ச். காலை வச்சு காட்டுங்க. கிளச்சில் மூவிங் பாயிண்ட்டு அதுக்கு உள்ள. அதாவது சிந்திக்கும் போது வண்டி போகக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? கிளச்சை லேசாக உள்ளே மிதிச்சுக்கணும். நீங்கள் நல்ல லொக்கேஷன் பார்த்து கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரியும்போது வண்டியை மூவ் பண்ணணும். புரியுதா? அப்போ செயல்படும் போது வண்டி நிற்கக்கூடாது. சரியா? வண்டி நிப்பாட்டி வீலை சுற்றலாமா? சுற்றக்கூடாது. கண்டிப்பாக ரிவர்ஸ் கியரில் அதை செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா வண்டி நாட்டும் போது எங்கேயாவது சைடில் பள்ளத்துக்குள்ளேயோ இல்லை செவத்துலேயோ போஸ்ட்லேயோ எங்கேயோ போய் முட்டி நிற்கும். அதை நம்ம செய்யக்கூடாது. ஓகேவா? சரி. அடுத்து வந்து நீங்கள் ஆஸ்ட்ரேட் கொடுக்க போகிறதில்ல. அப்போ அந்த கால் எங்கே இருக்கணும்? பிரேக்கில் இருக்கணும். ரிவர்ஸ் கியருக்கு ஆஸ்ட்ரேட் உண்டா? கிடையாது. ரிவர்ஸ் கியருக்கு ஆஸ்ட்ரேட்டு கிடையாது. அப்போ கால் ஆஸ்ட்ரேட்டு வைக்கக்கூடாது. சரியா? நீங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஸ்டீரிங்கை சுற்றலாமா? சுற்றக்கூடாது. அப்போ கை எங்கே வைக்கணும்? 1ஆம் நம்பரில் வைக்கணும். கை எங்கே வைக்கணும்? 1ஆம் நம்பரில். இப்போ வண்டி லெஃப்ட் சைடில் போகுது. அப்போ ரைட் சைடில் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படின்னா எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? 3ஆம் நம்பர் வரைக்கும். கை எடுக்காமலே ஸ்டீரிங்கோடு சேர்த்து 1, 2, 3. புரியுதா? 1, 2, 3 தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதிகமாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ 1ஆம் நம்பர்லேருந்து 1.5 to 2.5, 3 இப்படி போகும்போது நீ நல்லா பின்னாடி வந்து வண்டி திரும்பலையாத கவனிச்சுக்கணும். அதே இது லெஃப்ட் சைடில் வரணும் இருந்தால் இந்த பக்கம் 12. அதே கை தான். அதே கை 12 நம்பர் விரல வச்சு காட்டுங்க. கை நீங்கள் ஸ்டீரிங் இருந்து கையை 12 எங்கே இருக்குது? விரல வச்சு இப்படி விரல வச்சு காட்டுங்க. 12. 11 எங்கே இருக்குது? அப்போ இந்த 2 நம்பருக்குள்ள 12, 11. வணக்கம். என்ன வீடியோ பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ வந்து தொந்தரவு பண்ணிட்டேன். நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிவர்ஸ் கியர் ரொம்ப முக்கியம்.
அதனால் தெளிவாக பாருங்கள். யாரும் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் நல்லா கொடுத்துருக்கோம். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். 11க்குள்ளே அதே மாதிரி தான். இப்போ இங்கே 1 இருக்கீங்களா, 12.5, 12, 11.5, 11 அப்படி 0.5 வரணும். அப்படி 0.5 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் வரும். நமக்கு ஸ்டீரிங் மொத்தமாக திருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணதாக இருந்தால் உங்களோட பார்வை தெளிவாக இருக்கணும். பார்வை எப்படி இருக்கணும்? நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் ரிவர்ஸ் போகிறீங்க இல்லையா? அப்போ எங்கே பார்க்கணுங்க இப்போ நீங்கள் சொல்லணும். கையை 1ஆம் நம்பர் வச்சுக்கிங்க. நல்லா லெஃப்ட் சைடு அங்கே ரைட் சைடில் தள்ளி உட்காருங்க. ரைட் சைடில் தள்ளி உட்காந்து இந்த சோல்டரை உள்ளே போடுங்க. சீட்டுக்குள்ளே போயிடணும். இப்படி நல்லா பின்னாடி முழுசும் தெரியுற மாதிரி எட்டி பார்க்கணும். ஏன்னா கேமரா இருக்கும் சரியா, ரிவர்ஸ்க்கு கண்ணாடி இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போ விவேக் காமெடி மாதிரி கண்ணாடி உடஞ்சி போச்சுன்னா என்ன செய்வேன்? கேமரா ஒயர் கட் ஆகி போச்சு, கேமரா தெரியலன்னு என்ன செய்வேன்? அந்த மாதிரி வந்துடும். அதனால் நீ ரிவர்ஸ் அடிச்சு நல்லா ஃபுல்லாக பின்னாடி திரும்பி பார்க்கணும். திரும்பி பார்க்க ரோடு ஃபுல்லாக தெரியுதா இல்லையா? அப்போ இதில் நீ லேசாக அசைஞ்சா கூட நீ நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ நீ ஸ்டீரிங் சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன அப்போ இதில் என்னெல்லாம் பண்ண? ஃபஸ்ட்டு இடுப்பை திருப்பின, இடுப்பு, அப்புறம் ஷோல்ட்ரு, அப்புறம் கழுத்து. என்ன நீ கழுத்தை மட்டும் திருப்பி கண்ணை உருட்டி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உனக்கு கண்ணை கட்டும், தொண்டை அடைக்கும், தலைவலிக்கும். ஒன்றால் ரிவர்ஸ் ரொம்ப தூரம் எடுக்க முடியாது. இது பாடி லாங்குவேஜ். ரிவர்ஸ் கேன்னு வந்தாச்சுன்னா ஃபுல் பாடி லாங்குவேஜ் முக்கியம். ஓகேவா? சரி. ரிவர்ஸ் கியரை பொறுத்த வரைக்கும் 60% எந்த இது ஸ்டீரிங் பிரச்சனை எதில் வரும்? ஸ்டீரிங்கில் வரும். 20% உன்னோட ஐசைட்டு. ஐசைட் எங்கே இருக்கணும்? பின்னாடி இருக்கணும். 20% ஐசைட்டு. சரியா? அடுத்த 20% கிளச்சில் மூவிங். சரியா? ரைட். இப்போ இதில் 6 கண்ட்ரோல், மேஜர் கண்ட்ரோல் எத்தனை கண்ட்ரோல் இருக்குது? 6 கண்ட்ரோல் இருக்குது இல்லையா? அந்த 6 கண்ட்ரோலில் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லணும் இப்போ. சரியா? ஆசிட் கண்ட்ரோல் எங்கே இருக்குது? ரிவர்ஸ் கியருக்கு ஆசிட் உண்டா? கிடையாது. அப்போ அதை யூஸ் பண்ண தேவையில்லை. பிரேக்கில் வைக்கணும். பிரேக்கில் வச்சுக்கோங்க. ஆசிட்டு கிடையாது, தேவையில்லை. இப்போ ரிவர்ஸ் கியருக்கு நீங்கள் ஹேண்ட் பிரேக் போடுவீங்களா? எடுத்து விட்டாங்க, அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. அப்போ ஹேண்ட் பிரேக்கும் தேவை இல்லை. என்ன ஆசிட்டும் தேவையில்லை, ஹேண்ட் பிரேக்கும் தேவையில்லை. கியர் தேவைப்படும் போது யூஸ் பண்ணணுமா வேண்டாமா? பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போகும்போது ரோடை அடைச்சா போவீங்க. எப்படின்னாலும் நம்ம ரொம்ப ஓரமாக போக முடியாது. அப்படி போகும்போது பின்னாடி ஒரு வண்டி வருது அப்படின்னா நினச்சின உடனே ஃபஸ்ட் கியர் போட்டு முன்னாடி வண்டி எடுத்து விடணும். ஃபஸ்ட் கியர் போட்டு முன்னாடி எடுக்க மாட்டோமா? எடுக்கணும். அப்போ இப்போ நீங்கள் ரிவர்ஸ் கியர் போடுங்க. கிளச்சை மீச்சு ரிவர்ஸ் கியர் போடுங்க. இப்போ ரிவர்ஸ் கியர் போட்டு நீங்கள் பின்னாடி போயிட்டுருக்கீங்க. கை எடுத்துருங்க. ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி பார்த்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க. பின்னாடி ஒரு லாரியோ பஸ்ஸோ வருது. அப்போ நம்ம வண்டியை எடுத்தால் தான் அவங்க போக முடியும். அப்போ நான் என்ன செய்யணும்? உடனே நியூட்ரல் பண்ணி ஃபஸ்ட் கியர் போட்டு வண்டி என்ன செய்யணும்? ஃபார்வர்டில் மூவ் பண்ணி இப்போ நம்ம நிப்பாட்டோம்ல இது மாதிரி பார்க் பண்ணணும். ஓரமாக பார்க் பண்ணிட்டோன்னா அவங்க வண்டி வந்து சரி. ரிவர்ஸ் கியரை பொறுத்த வரைக்கும் பிரேக் கிடையாது. ஆனால் பிரேக்கில் ரெடியாக கால் வச்சுக்கணும். அதான் பிரேக்கு வந்து தேவைப்பட்டால் யூஸ் பண்ணணும். நீங்கள் பின்னாடி போய்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு பைக்கோ இல்லை யாரோ நடந்து வந்தாங்க, நம்ம வண்டி வரதை கவனிக்காமல் வந்தாங்க, இல்லை ஒரு 2 வீலர் அவங்க போகிற வரைக்கும் நம்ம நினைச்சணும் வண்டி நிப்பாட்ட வேண்டி வரும். அப்போது நம்ம ஏற்கனவே கிளச் ஆல்ரெடி மூவிங் பாயிண்டில் வச்சுருப்போம். இல்லை உடனே கிளச்சை மிதிச்சு பிரேக்கை மிதிச்சு நினைச்சணும், வண்டியை நிப்பாட்டிக்கணும். வண்டியை நிப்பாட்டி வரக்கூடிய ஆட்கள் கடந்து போன பிறகு தான் மூவ் பண்ணணும். சரியா? அப்போது ஆசிலேட்டும் ஹேண்ட் பிரேக்கும் கிடையாது. அப்படி தானே? அப்போ பிரேக்கும் கியரும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணணும். சரியா? எந்த கியருக்கு? இப்போ என்ன படிக்க போகிறோம்? ரிவர்ஸ் கியர் போடும்போது ஆசிலேட்டும் ஹேண்ட் பிரேக்கும் தேவையில்லை. பிரேக்கும் கியரும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணணும். அப்போ பாக்கி என்ன கண்ட்ரோலாக இருக்குது? கிளச்சு, ஸ்டீரிங். அப்போ நம்ம சொன்னதுக்கு வந்தாச்சா? 60% என்னது? ஸ்டீரிங். 60% என்னது? ஸ்டீரிங். அடுத்த 20% என்னது? 20% என்னது? கிளச்சு. சரியா? அப்போ ஐசைட் 20%. அப்போ 100% வந்துட்டா 60% ஸ்டீரிங், 20% கிளச்சு கிடையாது. மூவிங்கே கிளச்சை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? கிளச் வந்து ஃபுல்லாக விடாமல் கண்ட்ரோலாக கொண்டு போகிறோம். அவ்வளோதான். சரியா? ஓகே. அப்போ இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாமா? சரி. வீடியோலாம் பார்த்தீங்களா? தெளிவாகிட்டீங்களா? தெளிவாக கூட 4 தடவை பாருங்கள். நல்லா தெளிவாகிடும். ரிவர்ஸ் கியர் தெளிவாகிட்டோம்னா நீங்கள் வண்டி சுத்தமாக வண்டி ஓட்டுறீங்கன்னு அர்த்தம். அதான் ரிவர்ஸ் கியர் நல்லா தெளிவாகிட்டீங்க. ஓகேவா? ட்ரெயினிங் எப்படி போச்சு? நீங்கள் தனியாக வண்டி ஓட்டிருக்கீங்களா? ஓட்டிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட்.